அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். சமாதானத்தின் தேவன் இன்று உங்களோடு கூட இருந்து சமாதானமான எல்லா வழிநடத்திலும் உங்களை நடத்துவாராக. இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தின்னு சொன்னா, நாம் தேவனுக்காக எவ்வளவு நேரங்களை கொடுக்கிறோம், நாம் தேவனுக்காக நேரங்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கான வசனம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுகிறது. ஏன் சொன்னா, இங்கே இந்த மரியாள் என்கின்ற அந்த சகோதரி ஆண்டுடைய பாதத்தருகே இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்றதுனால அவருடைய சகோதரியாக மார்த்தாள் என்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவ என்ன இயேசு பாதத்துல இருக்கிறா, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், வீட்டுக்கு வந்து இயேசப்பா வந்திருக்கிறாங்க, அவருக்கு நான் என்ன செய்யறேன், அவருக்கு ஆகாரம் செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன், இவ என்ன அவர் பக்கத்துல உட்காந்து கதை கேட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிற இந்த சூழ்நிலை அதை மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குட்டி கதை கூட சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நண்பர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த நண்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 2 நண்பர்களும் என்ன செய்வாங்க, பிஸ்னஸ்க்காக என்ன செய்வாங்க, வெளியூர்களுக்கு செல்வாங்க, வெளிநாடுகளுக்கு செல்வாங்க. அப்படி அவங்க சென்று வரும்பொழுதெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற பொருட்களை நண்பனுக்காக இருவரும் வாங்கி வருவது பழக்கமானது. ஒரு நல்ல ஷர்ட் அல்லது டிஷர்ட், சில இடத்துல ஷூஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 பேருமே கிஃப்டை பரிமாறி கொள்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னல சலித்தவர்கள் இல்லை. அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு நட்பு. இது நிமித்தமாக காரியங்கள் நடந்துருச்சு. ஆனா அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேருக்குமே ஒரு குறை இருந்துச்சுன்னா, என்ன, இவர் பொருளை மட்டும் தராரு, ஒரு நாளும் வந்து பேச மாட்டேங்கிறாரு, எப்பயாவது நம்ம டெலிஃபோன் பண்ணா கூட என்ன செய்யறாரு, பிஸியா இருக்கேன்டா அப்புறம் கூப்பிடுறேன்டான்றாரு, அப்புறம் கூட கூப்பிடல, சரி இன்னொரு நாள் கழிச்சு அவரு கூடுவாரு, அப்ப நான் பிஸியா இருப்பேன். இப்படி எங்களுடைய நட்பு இருக்குது. ஆனா எங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாம் பொருளாக தான் இருக்கிறது. ஆனா எங்களுக்காக நாங்க என்ன செய்யறது இல்லை, நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. அப்படி நேரம் செலவழிக்காதனால காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுடைய பொருட்கள் வாங்குற தன்மை என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சு போச்சு. அப்படி எங்களுடைய நட்பும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ஒரு பேட்டி காணும் பொழுது, நான் என்னுடைய நண்பனை குறித்து சொல்ல வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்றாரு, நாங்க பொருட்களை மாற்றி கொண்டோம், அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க, பரவாயில்ல போன இடத்துல நம்மளை நினைச்சிருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே போலதான் அவரும் சந்தோஷப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பயன்படுத்தியிருக்காங்களா என்னன்னு கூட தெரியாது, ஆனா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்றாரு. ஆனா எங்களுக்குரிய இந்த வார்த்தை பரிமாற்றங்கள் அல்லது நாங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற அனுபவங்கள் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால இந்த நட்பு என்னது குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு சொன்னாரு. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய பொருட்களோ அல்லது பணமோ நம்முடைய பதவி என்ன செய்யற அன்பை விருத்தி பண்ணாது. என்னதான் நாம் செலவழிக்கிற சில மணி துளிகள், நாம் செலவழிக்கிற சில மணி நேரங்கள், ஒன்றாக நம்ம செலவு செய்கிற சில மணி நேரங்கள்ல செய்யணும், நம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக அது புதுப்பிக்கும். நம்முடைய அதுதான் இங்கே வந்து நடந்துச்சு. என்னதுச்சுன்னா, மரியாள் என்ன செய்யறா, ஆண்டுடைய பாதத்தை அவ தெரிஞ்சு கொண்டா. ஆண்டுடைய பாதத்தை தெரிஞ்சு கொண்டதுனால அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக தேவன் கிருபை செய்தார். அவர் ஆண்டுடைய பாதத்துல அவர் சமாதானத்தை பார்த்தா, ஆண்டுடைய பாதத்துல அவர் ரட்சிப்பை பார்த்தா. அதனால்தான் அவன் சகோதரன் மரித்த பொழுது என்னது, ஆண்டவர் வந்து அவனை உயிரோடு எழுப்பத்தக்கதான அந்த உறவு இருந்துச்சு. அந்த உறவு எப்படி இருந்துச்சு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட நாம் செலவழிக்கிற நேரம் என்ன செய்யுமா, நம்ம மரணத்திலிருந்து, மரண கண்ணிகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக ஆண்டுடைய பாதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க அப்படியே பழைய பாட்டு பக்கம் போனீங்கன்னு சொன்னா, யாத்திரையாகும் புஸ்தகத்துல நீங்க ரொம்ப அழகா பார்க்கலாம். 34ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இருந்து 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன காரியம் நடக்குன்னு சொன்னா, மோசே வந்து 10 கட்டளையை வாங்குவதற்காக எங்க சீனாய் மலைக்கு போவாங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னு சொன்னா, 40 நாட்கள். 40 நாட்கள் தேவனோடு கூட தேவனை சந்திப்பதற்காக தன்னை என்ன செய்யறாங்க, பக்குவப்படுத்தி கொண்டு அவருடைய பிரசனத்துக்காக காத்திருக்கிற வேலையில ஆண்டுடைய பிரசனத்தை கண்டு ஆண்டுடைய கருத்திலிருந்து அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவருடைய முகம் பிரகாசித்துதான். யாரும் அவரை
பார்க்க முடியல. அவர் என்ன செஞ்சார், முக்காடு போட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பிரகாசம். ஆண்டுடைய சன்னிதானத்துல நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக சில மணி துளிகள் அவரோடு கூட நம்ம செலவழிக்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். 40 நாள் உபவாசத்தோடு இருந்த மகனுடைய முகத்தை யாராலையும் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட பிரசன்னம், அப்பேற்பட்ட கிருபை நிறைந்த அந்த தகப்பனோடு கூட உடைய உறவை நம்ம எப்படி வச்சுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நமக்கு ஒரு ஞாபகமாக அல்லது ஞாபகப்படுத்துகிற தினமாக இருக்கிறது. ஆண்டவரோடு வைத்திருக்கிற ஒரு சில மணி துளி நேரம், ஒரு சில மணி துளி நேரம் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உறவு என்ன செய்யுமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நம்ம என்ன செய்யுமா, பலப்படுத்தும். நம்முடைய முகம் எப்படி இருக்கும், பிரகாசிக்கும். நம்ம பார்ப்பதற்கு எல்லாருடைய கண்களும் கூசுற அளவுக்கு நம்முடைய கண்ணத்துல என்ன இருக்கும், பிரகாசம் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவருடைய பாதத்துல. ஸோ இந்த நாளை தீர்மானிங்க, அவருடைய பாதத்துல ஒரு சில மணி நேரம் நான் அவருடைய பாதத்துல இருப்பேன். எப்படி மார்த்தால் இருந்து நல்ல காரியத்தை பெற்றுக்கொண்டாலும், விடுதலையை பெற்றுக்கொண்டாலும், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாலும், அவரை குறித்த சத்தியம் நான் எங்கெல்லாம் பேசினாங்கெல்லாம் சொல்லுவேன்னு சொன்ன அந்த மாதிரியான ஒரு சாட்சியை பெற்றாலும், அதே போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவன் என்று அழைக்கிறார். நீங்க எப்படி மோசையை போல 40 நாள் ஆண்டுடைய சன்னிதானத்தை நோக்கியோட பிரசனத்துக்காக ஏங்கி நிற்பீங்கன்னு சொன்னா உங்களை நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். மார்த்தாளை போல அவருடைய பாதத்துல அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்னா உங்களையும் அவர் ஆசீர்வதித்து, உங்களை விடுதலை செய்து, உங்களை மன்னித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல சேர நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள தகப்பனே, பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, உடைய பாதத்துல வந்து அமரும் பொழுது எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுடைய கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. பாவக்கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்க எங்களை நீர் விடுதலை பண்ண வல்லவராயிருக்கிறீர். இந்த சிந்தின ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியே தேவைகளை சந்தித்தரலுங்க. இந்த உலகத்துல பணமோ பதவியோ எங்களுக்கு ஒன்றும் தராத ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு செலவழிக்கிற ஒரு சில மணி துளி நேரம் எங்களுக்கு அது ஆறுதலாகவும் தேர்தலாகவும் பலத்தையும் சுகத்தையும் தருகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி யாரெல்லாம் விசுவாசித்துமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் இறங்கும் தகப்பனே. அப்படியே தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளிடத்துல உம்முடைய அன்பை அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளவும், அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும், மன்னிக்கிற பிள்ளைகளாகவும், அன்பு காட்டுகிற பிள்ளைகளாகவும், இரக்கமுள்ள பிள்ளைகளாகவும் நாங்கள் ஜீவிக்க எங்களை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஒரு சிறு கருவியாக உடைய ஊழியத்தை எங்களை பயன்படுத்த வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. நாங்கள் தகுதியற்றவர்கள் தகப்பனே, நாங்கள் பாவிகள் ராஜா. ஆனாலும் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய நீதியின் ஆடையினால் எங்களை நீர் உடுத்தி ஆண்டவரே உடைய சத்தியத்தின் வார்த்தை எங்கள் வாயிலை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.